தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, இன்றைய தினத்திலே இந்த மாலை வேளையில் உம்மோடு 1 மணி நேரம் என்ற உமக்கு துதியும் ஆராதனையும் செலுத்தி உம்முடைய இறை வார்த்தையிலே நாங்கள் மூழ்கி இருந்து அதை பற்றி சிந்திப்பதற்காக நாங்கள் எங்களுடைய வீட்டிலே அமர்ந்து உம்மோடு செலவிடுவதற்காக நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த 1 மணி நேர துதியும் ஆராதனையும் எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும், இதில் பங்கேற்க உள்ள ஒவ்வொருவர்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே உம்முடைய திருச்சிலுவையின் மகிமையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாங்கள் உமது திருச்சிலுவையிலிருந்து வருகின்ற அந்த ஆசீர்வாதமும் எங்களுக்கு குணமளிக்கின்ற அந்த சக்தியும் அளித்து இந்த உலகத்திலிருந்து கொரோனா என்னும் தொற்றை நீர்தாமே போக்கியருள வேண்டுமாய் மன்றாடி இந்த 1 மணி நேர ஆராதனையை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஏற்றருளும் எம் ஆண்டவரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆம் ஆவியானவரே, எங்களை எல்லாம் வழி நடத்துபவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களையும் எங்களை மனதுகளை நீ தூண்டி எழுப்புபவரே, எங்களை ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களாக எழும்ப உதவுபவரே, இறங்கி வந்து உமது பிள்ளைகளாக எங்களுடைய மனதை, எங்களுடைய இதயத்தை, எங்களுடைய சிந்தனை ஒருமனப்படுத்தி உம்மை துதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அருளையும் இதோ இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கும்படியாக உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வாதத்திற்காக தலை வணங்கி நிற்கின்றோம். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆம் ஆவியானவரே, இதோ பெந்தகோஸ்து பெருவிழாவிலே நீர் எப்படி உமது ஆவியை ஊற்றி வலிமையற்ற இருக்கிறவர்களுக்கு வலிமையை கொடுத்தீரோ, உன்னதத்தின் ஆவியினாலே உலர்ந்து போன எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய மனது
எல்லாவற்றையும் உமது ஆவியின் வரங்களினாலே அக்கனின் அபிஷேகத்தினாலே கட்டி எழுப்பும்படியாக இது இந்த நேரத்திலே உமது ஆசீர்வாதத்திற்காக தலை குனிந்து நிற்கின்றோம். ஆவியானவரே, அசைபாடுபவரே, எங்களை வழி நடத்துபவரே, இதோ இந்த நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வழி நடத்தும் இந்த நேரம் முழுவதுமாக உமது பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் உமது வார்த்தைக்கு மட்டுமாய் செவி கொடுக்கும்படியாய் எங்களுடைய மனதை, சிந்தனை எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்தக்கூடிய ஆவியின் வல்லமையினாலே, ஆவியின் வரங்களினாலே, ஆவியின் கொடையினாலே நிரப்பும்படியாக இதோ எங்களையே உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆவியானவரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே, கண்மலையை திறந்து வண்ணாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. 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 எங்கள் இயேசுவே, உம்முடைய ஆவிக்காக வேண்டியின் உம்முடைய ஆவியினுடைய அபிஷேகத்தில் அவருடைய ஆசிரியம் வேண்டி அமர்ந்துள்ள உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். அனைவர் மேலும் நீர்தாமே உம்முடைய ஆவியை நிறைவாய் பொழிந்து நீர் எங்களிடத்திலே பேசுகின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திடவும், இன்று நீர் எங்களுக்கு தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுச் செல்லவும் வேண்டிய அந்த அருளையும் கிருபையையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்னை மரியே, எங்களுக்காக என்றும் உம்முடைய திருமைந்தனிடத்திலே பரிந்து பேசுபவளே,
இன்றும் நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்களுக்காக பரிந்து பேசுபவள் என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் வழியாக உம்முடைய திருமைந்தன் இயேசுவினிடத்திலே சமர்ப்பித்து மூலமாய் வேண்டுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடன் ஒரு மணி நேரம் என்ற இந்த இறை வார்த்தை வழிபாட்டில் பங்கு கொள்வதற்காக ஒரே குடும்பமாய் நாம் அனைவரும் நம்முடைய குடும்பங்களிலே குழுமி இருக்கின்றோம். ஆக இந்த ஒரு மணி நேரம் முழுவதும் இறைவன் நம்முடன் பேசுவதை நாம் கேட்பதற்காகவும், இறைவனை துதிக்கவும், அவரோடு இந்த ஒரு மணி நேரத்தை செலவிடவும் நாம் தயாராக இருக்கின்றோம். ஆக இந்த ஒரு மணி நேரத்திலே இறைவன் நம்மோடு பேசுவது என்ன, நமக்காக கூறுவது என்ன? இன்றைய தினத்திலே இறைவன், என்னுடைய ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல இருக்கின்றார் என்பதை நாம் கேட்பதற்கு முன்பு, இன்றைய நற்செய்தியிலே இறைவன் நம்மிடம் கூறுவது என்ன என்பதை கேட்டு அதன்படி சிந்தனை செய்வோம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13 விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்திலே நம்முடைய தாய் திருச்சபை மகிமை நிறை திருச்சிலுவை என்ற ஒரு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஏற்கனவே புனித காலங்களில் புனித வெள்ளி என்ற ஒரு நிகழ்வின் பொழுது திருச்சிலுவையை பற்றிய சிந்தனை நாம் செய்கின்றோம். திருச்சிலுவைக்கு ஆராதனை செய்கின்றோம். திருச்சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை பாதை நாம் செய்கின்றோம். திருச்சிலுவைக்கு முத்தி செய்கின்றோம், வணங்குகின்றோம். அவை அனைத்தும் செய்யும் பொழுது இன்று ஏன் நம்முடைய திருச்சபை திருச்சிலுவையின் மகிமை என்ற ஒரு பெருவிழாவை கொண்டாட வேண்டும்? இதற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு, வரலாற்று நிகழ்வுகள். ஒன்று, கிபி 320 ஆண்டிலே புனித ஹெலேனா என்பவர் கான்ஸ்டான்டின் பேரரசருடைய தாய். அவர் எருசலேமிற்கு புனித பயணம் சென்ற பொழுது இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறைக்கு கீழே இயேசுவை அறைந்த அந்த சிலுவையை கண்டெடுத்தார்.
இரண்டாவதாக கிபி 335 வருடத்திலே அதே கான்ஸ்டன்டைன் பேரரசர் அந்த இடத்திலே, இயேசுவை அடக்கம் செய்த அந்த இடத்திலே ஒரு பேராலயத்தை கட்டினார். ஆக இந்த இரண்டு வரலாற்று நிகழ்வுகளையும் நினைவு கூறும் வகையிலே இந்த ஒரு பெருவிழா நம்முடைய தாய் திருச்சபையால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த பெருவிழா வருடம் வருடம் நாம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த பெருவிழாவிற்காக, இந்த பெருவிழாவின் போது நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த பெருவிழா நமக்கு கூறுவது என்ன? இந்த சிலுவையை பற்றி நாம் மனம் சிந்தனை செய்யும் பொழுது, இந்த சிலுவை என்பது நமக்கு ஒரு புதிதான ஒரு அடையாளம் அல்ல. மாறாக சிலுவை என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த சிலுவையை பற்றி மனம் சிந்தனை செய்வதற்கு முன்பு ஒருவர் ஒரு மனிதனிடத்திலே கேட்டார், நிறைவுள்ள மனிதன் யார் என்று. அவர் கேட்ட அந்த கேள்விக்கு யாராலும் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. நிறைய பேர் சொன்னாங்க, யார் யார்கிட்ட எல்லாமே இருக்குதோ அவங்க தான் நிறைவுள்ள மனிதன். சில பேர் சொன்னாங்க, யார்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையோ அவங்க நிறைவுள்ள மனிதன். ஒரு சில பேர் சொன்னாங்க, யார் யார்கிட்ட பிள்ளை செல்வமும் பண செல்வமும் பொருட்செல்வம் இருக்குதோ அவங்க நிறைவுள்ள மனிதன் என்று. அதற்கு அந்த மனிதன் சொன்னான், இது எதுவுமே சரியான பதில் அல்ல. மாறாக நிறைவுள்ள மனிதன் என்பவன் எவனிடத்திலே பொருட்களும் சொத்துக்களும் இன்பமும் பணமும் இருக்கின்றனோ அவன் அல்ல. மாறாக எவன் ஒருவன் தனது துன்பம் மற்றும் இடரல் காலத்திலும் இறைவனை நினைத்து அவரை புகழ்ந்து பாடுகின்றானோ அவனே நிறைவுள்ள மனிதன் என்று. இந்த சிலுவை என்று நாம் கூறும் பொழுது நமக்கு வருகின்ற முதல் ஞாபகம் இயேசுனுடைய பாடுகளும் மரணமும். சிலுவை என்று சொல்லும் பொழுது இதுதான் நமக்கு வருகின்ற முதல் கருத்து, அவருடைய பாடுகளும் மரணமும். அதனால் தான் என்னமோ தெரியல, எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றாரோ அங்கு சிலுவை இருக்கும், எங்கெல்லாம் சிலுவை இருக்கின்றதோ அங்கு கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். ஆக சிலுவையும் கிறிஸ்தவர்களும் ஒரு இணைப்பிரியா ஒரு அடையாளம். இவங்க இரண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரு இணைப்பிரியா உறவு உண்டு. அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரே ஒரு அடையாளம், யார் பார்த்தாலும் சரி சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று சிலுவை அடையாளம் மட்டுமே. வேறு எந்த ஒரு மதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இல்லை. எந்த மதத்தினுடைய சின்னத்தையும் எந்த உலகத்திற்கு கொண்டு போய் காட்டினாலும் இது எந்த மதத்தினுடைய சின்னம், இந்த சின்னத்தை உங்களுக்கு தெரியுமா, இந்த அடையாளத்தை தெரியும் என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த சிலுவையை கொண்டு போய் யாருக்கிட்ட காட்டினாலும் கரெக்டாக சொல்லுவாங்க, இது கிறிஸ்தவர்களுடையது. ஒரு வீட்டு முன்னாடி ஒரு சிலுவை இருந்துச்சுன்னா அவங்க யாருன்னே கேட்க வேண்டாம், இவங்க கிறிஸ்தவங்க. ஆக சிலுவை என்பது நம்முடைய அடையாளம், நம்முடைய வாழ்வு. அதனால்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் சிலுவையை பற்றி அவருடைய ஒரு மறையுரையிலே கூறிய பொழுது இவ்வாறாக கூறுகின்றார், பாடுகளின் சிலுவை என்பது தந்தை கடவுள் தன்னுடைய அன்பின் அடையாளத்தை காட்டியது ஒன்று. அந்த தந்தை கடவுளே இயேசுவின் வழியாக தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்திருக்கின்றார். நாம் கூறுவது தந்தை கடவுள் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் மூலமாக நமக்கு மீட்பளித்தது. ஆனால் திருத்தந்தை இன்னும் ஒரு படி மேலாக சென்று கூறுவது, அந்த தந்தை கடவுளே இயேசுவின் மூலமாக தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்திருக்கின்றார் என்று. அதனால தான் சிலுவையிலே அறையுண்ட அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது நாம் நமது மீட்பை பார்க்கின்றோம் என்று பொருள். சிலுவிலே அறையுண்ட அந்த இயேசுவை நாம் ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுது அந்த இயேசுனுடைய பாடுகளை நாம் சிந்திக்கின்றோம். அதை சிந்திக்கின்ற பொழுது அந்த பாடுகளின் மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த மீட்பைத்தான் நாம் பார்க்கின்றோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக கூறுகின்றார். ஆக சிலுவை என்பது வெறும் கிறிஸ்துவ மக்களின் ஒரு மதத்தின் அடையாளம் அல்ல. மாறாக சிலுவை என்பது நம்முடைய வாழ்வு. இதை நான் ஒரு அடையாளமாக மட்டும் எண்ணிக்கொண்டால்
இன்னைக்கு நம்ம சிலுவை அடையாளம் போடும்போது நிறைய டிசைனாக ஸ்டைலாக போடுறோம். இப்படிங்க வாங்க. ஏன்னா இது நாம் நம்முடைய வாழ்க்கையாக நாம் கருதவில்லை, இதை வெறும் ஒரு அடையாளமாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதனால தான் இன்னைக்கு சிலுவை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் அழகழகா டிசைனாக சிலுவையை வரைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சிலுவையை போட்டிருக்கிறாங்க. ஒரு சில படங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, சினிமாக்களில் பார்க்கும்போது வில்லன் ஒரு சிலுவையை போட்டிருப்பாங்க. ஆக சிலுவை என்பது இன்னைக்கு வெறும் அடையாளம் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்வு, நம்முடைய மீட்பு. இன்றைய திருவழிபாட்டினுடைய துவக்க பாடலிலே இவ்வாறாக பாடப்படுகின்றது: இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரத்தை மகிமைப்படுத்துவோம், ஏனெனில் அவரே நம்முடைய மீட்பு, அவரே நம் வாழ்வு, நம்முடைய உயிர்ப்பு. அவர் மூலமாகவே நாம் மீட்கப் பெற்றோம், அவர் வழியாகவே நாம் விடுதலை அடைந்தோம் என்று அழகாக கூறியிருக்கின்றது. ஆக இந்த சிலுவை எப்பொழுதிருந்து நம்முடைய மீட்பின் அடையாளமாக, நம்முடைய விடுதலையின் அடையாளமாக மாறியது என்று கேட்டால், நாம் கூறுவது எப்பொழுது இயேசு அந்த சிலுவை மரத்திலே நமக்காக உயிர் விட்டாரோ அப்பொழுது. ஆனால் இன்றைய திருவழிபாட்டினுடைய முதல் வாசகமானது என்னாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 21வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் இவ்வாறாக படிக்க கேட்கின்றோம்: ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவர் கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். ஆக மக்கள் கடவுளுக்கு எதிராக மற்றும் மோசேக்கு எதிராக பேசிய பொழுதும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அனைத்து விதமான நன்மைகளை நினைவு கூறாமல் ஒரு நிறைவற்ற மக்களாய், அவர்களை பொறுத்தவரை நிறைவுள்ளது என்பது எப்பொழுது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையோ, எங்களுக்கு வயிறார சாப்பிட்றதுக்கு உணவும், குடிக்கிறதுக்கு தண்ணியும், இருக்கிறதுக்கு இடமும், ஒரு பிரச்சனை இல்லாத, ஒரு தடங்கள் இல்லாத வழி பயணமும் எங்களுக்கு எப்பொழுது இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நாங்கள் நிறைவுள்ளவர்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருந்த மக்கள் எப்பொழுது ஒரு கடினமான பாதையை சந்தித்தார்களோ அப்பொழுது ஆண்டவருக்கு எதிராக பேசினர். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக அந்த ஒரு பாம்பை அனுப்பி அந்த பாம்புகள் அவர்களை கடிக்கவே அவர்கள் மடிந்து போய்விட்டனர். அதன் பிறகு அவர்கள் ஆண்டவரை நினைக்கின்றனர், தாங்கள் செய்த தவறை உணர்கின்றார்கள். மோசேவிடத்திலே ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசும்படியாக கேட்டுக்கொண்டனர். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுவே ஆண்டவர் இவ்வாறாக கூறினார்: ஒரு கோலிலே பாம்பை சுற்றி அதை வெய். யார் யாரெல்லாம் அந்த பாம்பை பார்க்கின்றார்களோ அவர்கள் மடிய மாட்டார்கள், மாறாக அவர்களுக்கு குணமளி கிடைக்கும் என்றார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தான். ஆக பாம்பால் கடிக்கப்பட்டவர்கள் பாம்பை பார்த்து உயிர் பெற்றனர். இது எவ்வாறாக நிகழும்? ஆக துன்பத்தை கொண்டே துன்பத்தை போர்க்கவும், சாவை கொண்டு சாவிலிருந்து வெற்றி கிடைக்கவும் ஆண்டவர் அப்பொழுதே நியமித்தார். ஆக சாத்தான் என்பவன் இந்த பாம்பின் மூலமாக மீண்டுமாக மக்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுக்கின்றான். முதலிலே கொடுத்தது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு முன்பாக நாம் பார்ப்பொழுது அந்த சாத்தான் பாம்பினுடைய உருவத்திலே வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சோதனை அளித்து பாவம் செய்ய வைத்தான். அதனால தான் இன்று வரை பாம்பு என்று சொல்லும் பொழுது நமக்கு எழுகின்ற
அந்த 4 சிந்தனைகள்: ஒன்று பயம், இரண்டாவது சாவு, மூன்றாவது விஷம், நான்காவது அருவருப்பு. பாம்பை பார்த்தவுடன் பயம், ஏதாவது கடிச்சிருமோ, ஏதாவது பண்ணிருமோ அப்படின்ட்டு. இன்றும் அதே போலத்தான் நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கின்றோமோ அந்த பயமானது நம்முடைய உள்ளத்திலே எழுந்து விடுகின்றது. அந்த பயம் நீங்குவதே கிடையாது. எப்படிப்பட்ட பயம்? நான் இப்படி பண்ணிட்டேன், இந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன், இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும், என்னை பற்றி தப்பா நினைப்பாங்களோ, இல்லை எனக்கு தண்டனை கிடைக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம். இரண்டாவதாக நமக்கு கிடைப்பது சாவு. எப்படிப்பட்ட தண்டனை? இந்த மக்களுக்கு கிடைத்த மாதிரி அந்த பாம்பால் கிடைத்த தண்டனை சாவு. மூன்றாவது விஷம். விஷம் என்பது நம்முடைய உடலிலே அந்த பாம்பு கடித்தவுடன் அந்த விஷமானது சீக்கிரம் பரவிவிடும். அதே போலத்தான் விஷம் என்பது நாம் பாவம் செய்த பிறகு நம்முடைய வாழ்விலே நமக்கு ஏற்படுகின்ற அதன் விளைவு. இறைவாக்கினர் யோனா, ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னார், நீ நினிவே நகரத்திற்கு போய் நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை சொல் என்று. ஆனால் யோனா அங்கு போக மறுத்து தார்ஷீஸ் நகரத்திற்கு போவதற்காக படகிலை பயணம் சென்ற பொழுது ஆண்டவர் அதை புரிந்து கொண்டவராய் அங்கு ஒரு பெரிய புயலை அனுப்பினார். சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது எதனால இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்ற அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாம் சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது யோனாவினுடைய பெயர் வருகின்றது. யோனாவின் இடத்துல போய் பார்க்கும்பொழுது யோனா தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ யோனா கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிட்டு வந்த, ஏதாவது தப்பு செஞ்சியா அப்படிங்கும்போது, ஆமா ஆண்டவர் என்னை அங்கே போக சொன்னார், நான் அங்கே போக நான் தார்ஷீஸ் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆக ஒருவன் செய்த அந்த தவறு அங்கு சுற்றி இருந்த அத்தனை பேத்துக்கும் ஏற்பட்டது அதன் விளைவு. ஆக நம்முடைய பாவமும் நம்முடைய தவறும் விஷமாக மாறி மற்றவர்களுக்கும் பரவி கொண்டிருக்கின்றது. இறுதியாக வருவது அருவருப்பு. பாம்பு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். மற்ற மிருகங்கள் மாதிரி நம்ம தொட்டு விளையாடுறதில்லை, தொட்டு பார்க்கறது இல்லை. ஏன்? அதை பார்த்தாலே நான் சொன்ன இந்த எல்லாமே பயம், சாவு, விஷம், இறுதியாக அருவருப்பு. அதனுடைய தோற்றம் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சிக்குரிய தோற்றம் அல்ல. அதே போலத்தான், அதனால தான் சாத்தான் அந்த பாம்பினுடைய ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இன்று வரை இந்த உலகத்திலே நம்முடைய மத்தியிலே இருக்கின்றான். ஆக அந்த பாவம் என்பது ஒரு அருவருப்பானது. அதனால்தான் அதை வெறுத்து நாம் இருக்க வேண்டும் என்று நாம் கேட்பது. ஆக இந்த வெண்கலத்தினால் செய்த பாம்பை மோசே அந்த கம்பத்தின் மீது வைத்து அந்த மக்கள் அந்த பாம்பை பார்க்கும் பொழுது உயிர் பெற்றனர். பாம்பினால் கடித்த மக்கள் பாம்பை பார்த்து உயிர் பெற்றனர். இங்கு பாம்பினால் எந்த பாம்பு கடித்ததோ அந்த பாம்பிற்கு உயிர் உண்டு, விஷம் உண்டு. ஆனால் அந்த வெண்கலத்தினால் செய்த பாம்பிற்கு விஷம் இல்லை, உயிர் இல்லை. வெண்கலம் ஒரு விலை மதிப்பற்ற ஒரு உலோகம். அப்படிப்பட்ட அந்த ஒரு உலோகத்தினால் ஒரு பாம்பை செய்து அதை அந்த கம்பத்தின் மீது பொருத்தி அந்த வெண்கலத்திற்கு ஒரு அருவருப்பு மிக்க ஒரு உருவத்தை கொடுத்து அதை அந்த கம்பத்தின் மீது பொருத்தி அதை பாருங்கள் உங்களுக்கு உயிர் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் படிக்க கேட்டோம். பாலை நிலத்திலே மோசே அந்த வெண்கலத்தினால் செய்த பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் அவ்வாறே உயர்த்தப்பட வேண்டும். மானிட மகன் அந்த வெண்கலத்தை போன்ற ஒரு தூய்மை மிக்கவர், விலை மதிக்க பெற்றவர். அவர் அந்த பாம்பை போல ஒரு அருவருப்பு மிக்க ஒரு உருவத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு, அப்படி என்றால் சாவையும் அந்த பாவத்தையும் தன் மீது எடுத்துக்கொண்டு, எவரெல்லாம் என்னை நோக்குகின்றார்களோ இந்த சிலுவை சாவின் மூலமாக மற்றவர்களுக்கு மீட்பு அளிக்கப்படும் என்று அவர் நமக்கு கூறியிருக்கின்றார். அதனால தான் இன்று வரை இந்த சிலுவையானது நமக்கு மீட்பளிக்கின்ற ஒரு அடையாளமாகவும் நமக்கு குணமளிக்கின்ற ஒரு அடையாளமாகவும் இருக்கின்றது. குணமளிக்கின்ற அடையாளம் என்று கூறும்போது இந்த குணமளிக்கின்ற அடையாளம் இன்று மட்டும் இல்லை. அன்று மோசே அந்த வெண்கலத்தினால் செய்த பாம்பை
அந்த கம்பத்தின் மீது வைத்து பிறகு அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு போய் இந்த இஸ்ரேல் மக்கள் எருசலேம் கோவிலிலே வைத்தார்கள். ஆனால் ஹெசக்காயா என்னும் அரசன் இஸ்ரேல் மக்களை ஆளும் பொழுது அவன் இவ்வாறாக கண்டுகொண்டான், மக்கள் இந்த பாம்பிற்கு தூப வழிபாடு செய்கின்றார்கள் என்று. ஆகவே கடவுளுக்கு அஞ்சியவனாய் இருந்ததால் அதை எடுத்து தூக்கி எறிந்தான். அதன் பிறகு வரலாற்றிலே பார்க்கும் பொழுது கிரேக்க மக்கள் இதை அவருடைய மருத்துவத்தின் சின்னமாகவும் குணமளித்தலின் சின்னமாகவும் உபயோகித்தனர் என்று நமக்கு தெரிய வருகின்றது. அதனால தான் இன்றும் கூட மருத்துவர்கள் உபயோகிக்கின்ற ஒரு சின்னம் அந்த சிலுவை அடையாளம். ஒரு சிவப்பு கலரிலே ஒரு சிலுவை அடையாளம் இருக்கும். அது இந்த ரெட் கிராஸ் அவங்க உபயோகிக்கின்ற ஒரு அடையாளம். 150 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் உபயோகித்த ஒரு அடையாளம். ஆனால் மருத்துவர்களுக்கான அடையாளம் அது மட்டுமல்ல. மருத்துவர்களுக்கான அடையாளம் ஒரு கம்பத்திலே 2 புறமும் இறக்கைகளை கொண்டு 2 புறமிருந்து 2 பாம்புகள் சுற்றி இருக்கின்ற ஒரு அடையாளம் தான் மருத்துவர்களுடைய அடையாளம். இந்த அடையாளமானது கிரேக்க நாட்டிலிருந்து பின்பற்றப்பட்ட ஒரு அடையாளம். ஆக அப்பொழுதிலிருந்து மோசே காலத்திலிருந்து இந்த வெண்கல பாம்பு கம்பத்தின் மீது இருப்பது ஒரு மருத்துவத்தின் அடையாளமாக, அதனால தான் இன்றுமாக இந்த சிலுவையானது, இந்த சிலுவையிலே அந்த பாம்பை போல ஒரு அருவருப்பு மிக்க ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு நமக்காக மரித்த இந்த இயேசு நமக்கு ஒரு மீட்பின் அடையாளமாகவும் குணமளித்தலின் அடையாளமாகவும் இருக்கின்றார். ஆனால் துவக்க காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு இது வெறும் அடையாளம் அல்ல, மாறாக அவர்களுடைய மீட்பு. ஏனென்றால் அவர்கள் பார்த்தது எல்லாம் ரோமை மக்கள் இந்த சிலுவையிலே எவ்வாறாக மற்ற மக்களை அறைந்தார்களோ, ஒரு அவமானத்தின் சின்னமாக மாற்றப்பட்டதோ, அவ்வாறு தான் தொடக்க கிறிஸ்தவர்கள் இந்த சிலுவையை பார்த்தார்கள். ஆனால் இன்று நாம் பார்ப்பது நமக்கு ஒரு மீட்பளிக்கக்கூடிய ஒரு சிலுவையாக. அதனால்தான் கிறிஸ்தவர்களே, பிரியமானவர்களே, இன்று நாம் இந்த சிலுவையின் மகிமையின் பெருவிழாவை கொண்டாடும் பொழுது இந்த சிலுவையை நாம் வெறும் நம்முடைய அடையாளமாக காணாமல் நம்முடைய மீட்பின் சின்னமாகவும் நமக்கு ஒரு குணப்படுத்துதலினுடைய சின்னமாகவும் நாம் பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் குருவானவர் ஒரு நோயுற்றவருடைய வீட்டிற்கு வருகின்றார்களோ, அவர்களுக்கு நோயில் பூசுதல் கொடுக்கின்றாரோ, அவர் வெறும் ஜபத்தை மட்டும் சொல்வதில்லை, மாறாக அவர்களுடைய நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைந்து அவர்களுக்கு குணமளித்ததை அறிக்கின்றார். ஆக அந்த சிலுவை அடையாளம் எங்கெல்லாம் வரையப்படுகின்றதோ அங்கெல்லாம் குணப்படுத்துதல் இருக்கின்றது. அந்த சிலுவை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கு மீட்பு இருக்கின்றது. அந்த சிலுவிலை அறையப்பட்ட இயேசு எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கு உயிர்ப்பு இருக்கின்றது. அதனால தான் இந்த சிலுவை நம்முடைய வாழ்வும் நம்முடைய உயிர்ப்பும் நம்முடைய மீட்பும். நாம் எப்பொழுதெல்லாம் கோயிலுக்கு போகின்றோமோ நாம் முதலிலே செய்வது சிலுவை அடையாளம் வரைவது. அந்த சிலுவை அடையாளத்தை வரைந்த பிறகு நாம் பார்ப்பது இந்த சிலுவையை தான், சிலுவையிலே அறையப்பட்ட இந்த இயேசுவைத்தான். நாம் பூசைக்கு செல்லும் பொழுதும் திருப்பலிக்கு செல்லும் பொழுதும் நாம் இந்த சிலுவையை பார்த்தும் அந்த பீடத்தை பார்த்தும் உட்கார வேண்டும் என்று தான் நாம் ஆசைப்படுகின்றோம். அதை யாராவது மறைத்து கொண்டால் நாம் அவங்க கிட்ட சொல்றது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுன்ட்டு. ஒரு நல்லதொரு விஷயம். ஆனால் இது வெறும் ஒரு அருங்காட்சியமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாறிவிடக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமளிக்கின்ற ஒரு அடையாளமாக இந்த சிலுவை மாற வேண்டும். அந்த பீடத்தின் மேல்தான் ஆண்டவர் தன்னுடைய உயிரை அளித்தார். அந்த கல்வாரி மலையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை அளித்தார். அதே பலியைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே கொண்டாடுகின்றோம். ஆனால் அங்கு இரத்தம் சிந்தியது, இங்கு ஆண்டவர் நமக்காக மீண்டும் மீண்டுமாக இரத்தம் சிந்தி கொண்டிருக்கின்றார். அந்த இரத்தம் சிந்துதல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தையும் ஒரு புது உணர்வையும் ஒரு புது வாழ்வையும் அளிக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, இன்று இந்த திருவிழாவை கொண்டாடும் பொழுது இந்த திருச்சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பது என்ன? எனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றதா
அல்லது என்னுடைய வாழ்விலே வெறும் அடையாளமாக விளங்குகின்றதா? ஒரு வாழ்வளிக்கின்ற அடையாளமாக மாற்றக்கூடிய நான் இதை வெறும் ஒரு அடையாளம், நான் கிறிஸ்தவன் என்பதற்கு மட்டும்தான் அடையாளம், என்னுடைய வாழ்வின் அடையாளம் அல்ல என்று கூறுகின்றேனா? அல்லது என்னுடைய வாழ்வின் அடையாளமாக மாற்றி மற்றவருடைய வாழ்வுக்கும் இதை ஒரு அடையாளமாக தந்து அனைவருடைய வாழ்விலும் மீட்பிலும் குணப்படுத்துதலையும் மற்றும் ஒரு புது வாழ்வையும் அளிக்கின்ற ஒரு கிறிஸ்தவளாக வாழ நாம் முயல்கின்றோமா என்று எண்ணிக்கொண்டே ஒரு 15 நிமிட இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையிலே நாம் பங்கு கொண்டு அந்த ஆண்டவர் இயேசு எவ்வாறாக தன்னுடைய உடலை உடைத்து தன்னுடைய சதையையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்தாரோ அந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாகி நமக்காக ஆசீர் வழங்கவிருக்கின்றார். அவர் நம் மத்தியிலே பிரசன்னமாகும் பொழுது நம்முடைய மனதில் இருக்கின்ற அனைத்து பாரங்களையும் அனைத்து கருத்துகளையும் அவருடையத்திலே சமர்ப்பிப்போம். சிறப்பான விதத்திலே இந்த உலகத்திற்கு ஒரு குணப்படுத்துதலை இந்த சிலுவையானது, இந்த சிலுவையிலே மரித்த அந்த இயேசு நமக்கு கொடுக்கும்படியாக, மக்கள் அனைவருக்கும் தரும்படியாக நாம் மன்றாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து
என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து ஒரு இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் பணிகின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் என் ஆண்டவரே, உம் பாதம் வைத்து எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கின்றோம். உம் பாதம் வைத்து உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணித்தவர்களாய் இந்த நேரத்திலே நாங்கள் உம் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை முழுமையாக அர்ப்பணித்த பிள்ளைகளாய் இங்கு வந்திருக்கின்றோம். ஓ எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் பாவத்தில் வாழ்வது நல்லதல்ல. எங்களுக்கு சாவு நிரந்தரம் அல்ல. நாங்கள் அடிமையாக வாழ்வது எங்களுடைய வாழ்க்கை அல்ல என்று எங்களுக்காக உம்முடைய திருமைந்தனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி சாவை ஏற்றுக்கொண்டு ஒரு அடிமையாக மாறி ஒரு அருவருப்பு மிக்க ஒரு சின்னத்தை தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு தன்னையே மாற்றி தன்னை அவமதித்தவர்களை, அவதூறாக பேசியவர்களை மன்னித்து அவர்களுடைய பாவங்களையும் தன் மீது சுமந்து கொண்டு எங்களுக்கு இந்த சிலுவை சாவின் மூலமாக மீட்பை அளித்த உம்முடைய திருமகன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஒரு அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட அந்த சிலுவை, ஒரு பாரத்தின் சின்னமாக கருதப்பட்ட அந்த சிலுவை, அவதூறாக கருதப்பட்ட அந்த சிலுவை இன்று எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் மீட்பளிக்கும் ஒரு சின்னமாக மாறப்பட்டு மகிமைப்படுத்தப்படக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தை தரக்கூடிய, எங்கள் ஒவ்வொருவரின் ஒரு அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் சின்னம் எங்கள் சிலுவை. இந்த சிலுவையை நாங்களும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய திருமகன் இயேசுவினுடைய அந்த பாடுகளை நாங்களும் பங்கேற்று அவர் வழி நடக்க எங்களுக்கு உம்முடைய ஆசிரை தாரும் ஆண்டவரே. உம்முடைய திருமகனுக்கு அளித்த அதே தைரியத்தையும் ஆற்றலையும் அந்த சக்தியையும் எங்களுக்கும் அளித்தருளும். எவ்வாறு உம்முடைய தூய ஆவியானவர் உம்முடைய தூய மகன் மீது நிழலிட்டு அவர் மூலமாய் இருந்து அவர் செய்த அனைத்து ஆற்றல் மிக்க காரியங்களிலும் ஒரு அற்புதத்தையும் அதிசயங்களையும் நிறைவேற்றினாரோ, அதே போல எங்கள் மீதும் அந்த தூய ஆவி நிழலிட்டு எங்களுக்கு தைரியத்தையும் ஆற்றலையும் சக்தியும் அளித்தருள வேண்டுமாய் எங்களுடைய வாழ்விலே வருகின்ற அனைத்து வித இன்னல்களிலிருந்தும் இடலூறுகளிலிருந்தும்
ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். அவற்றை சந்திக்கின்ற, அவற்றிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆவியானவரே. ஓ மூவர் இறைவா, அன்று முதல் என்று மட்டுமாய் எங்களை வழி நடத்தி எங்களுக்கு வாழ்வையும் வழியையும் அளித்து நாங்கள் இவ்வாறு வாழ வேண்டும், இதுவே எங்கள் வாழ்வு என்று எங்களுக்கு காட்டிக் கொடுத்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து, இதோ இந்த கொரோனா காலத்திலே எத்தனையோ பேர் இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், உயிரிழக்கப்பட்டிருந்தாலும், எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீர்தாமை ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒரு நல்லதொரு உடல் சுகத்துடன் வைத்து எங்களுக்கு பாதுகாப்பை அளித்து எங்களுக்கு ஒரு புது வாழ்வையும் புது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் அளித்து எங்களை வழி நடத்தி வந்திருக்கின்றீரே, நன்றி ஆண்டவரே. இதோ இந்த ஒரு சில மணி நேர ஆராதனையை உமக்கு செலுத்துகின்ற பொழுது ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக எங்களுடைய முழு மனதுடனும் முழு தைரியத்துடனும் முழு சக்தியுடனும் ஆற்றலுடனும் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அந்த அன்பை நாங்கள் உமக்கு செலுத்த, உம்மை மகிமைப்படுத்த, உமக்கு புகழ் பாடல் பாட, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் ஆசைப்படுகின்றோம். எங்களுடைய இந்த ஆராதனையும் மகிமையும் புகழையும் நீரே ஆண்டவரே இந்த ஆராதனையின் பாடலின் மூலமாக நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற இந்த நேரத்திலே அவற்றை ஏற்று எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உமக்கு புகழ் பாடல் பாடுகின்றோம். நல்லவரே நான் ஆராதிப்பேன், வல்லவரே நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நீரே நல்லவர், நீரே வல்லவர், உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வின் நன்மைகளும் எங்களுடைய வாழ்வின் வளமையும் நீரே ஆண்டவரே, உமக்கு ஆராதனை. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஓ எங்கள் இயேசுவே,
பரிசுத்த உள்ளத்தோடு வாழ பிரயாசப்படுகின்ற எங்களை நீரே உம்முடைய அந்த சிலுவை சாவின் மூலமாக எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கின்றீர். பாவத்தையும் சாவையும் வென்று அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக எங்களுக்கு புது வாழ்வை அளித்திருக்கின்றீர். உமக்கு ஆராதனை ஆண்டவரே. பாவத்தை விட்டு சாவை விட்டு ஒரு புது வாழ்வுடனும் பரிசுத்த உள்ளத்துடனும் வாழ முயற்சிக்கின்ற ஆசைப்படுகின்ற பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்திலே இருக்கின்றோம். எங்களுடைய கர்வத்தை விட்டு பெருமையை விட்டு எங்களை ஆட்கொண்டிருக்கின்ற அந்த அனைத்து விதமான சாவுக்குரிய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு ஒரு பணிவான உள்ளத்துடன் எங்களை நாங்கள் முழுமையாக தாழ்த்தி இதோ நாங்கள் வெறுமையாக ஆண்டவரே உம்முடைய முன்னே வந்திருக்கின்றோம். புனித பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே கூறுவது போல அந்த இயேசு தன்னையே வெறுமையாக்கி அந்த சாவை ஏற்றுக்கொண்டு, அதுவும் சிலுவை சாவியை ஏற்றுக்கொண்டு நமக்காக இந்த உலகிற்கு வந்தார். நீர் உம்மை வெறுமையாக்கி உம்முடைய அந்த புனிதமிக்க அந்த வல்லமை மிக்க இறையாட்சியை விட்டுவிட்டு எங்களுக்காக இந்த மண்ணுலகிலே பிறந்து ஒரு வெறுமையான உள்ளத்துடனும் எங்களுக்கு உம்முடைய மீட்பை அளித்த அந்த இயேசுவே, நாங்களும் எங்களை முழுமையாக வெறுமையாக்கி இதோ நாங்கள் முற்றிலுமாய் உமதாக வந்துள்ளோம். எங்களை ஏற்றருளும் ஆண்டவரே. நாங்கள் அளிக்கின்ற இந்த ஆராதனையும் புகழ்ச்சி பாடலையும் ஏற்றருளும். எங்களுடைய தவறுகளும் பாவங்களும் குற்றங்குறைகளும் ஒரு தடையாக இல்லாமல் எங்களை முழு மனிதர்களாகவும் புது மனிதர்களாகவும் மாற்றி எங்களுடைய ஜெபங்களையும் கருத்துக்களையும் ஏற்றருளும் இயேசுவே. இன்று ஒவ்வொரு குடும்பமாக கூடியிருக்கின்ற இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனதிலே உள்ள அனைத்து கருத்துக்களையும் நான் உம்மிடத்திலே ஏறெடுக்கின்றேன். எந்தெந்த கருத்துக்களுக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, உம்மிடத்திலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அவை அனைத்தையும் நீர்தாமே ஏற்று அவர்களுக்கு நிறைவளித்தருள்வீராக. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உருக்கமாக ஜெபம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே அவர்களுக்கு தைரியத்தையும் ஆற்றலையும் தருகின்ற வகையிலே, அவர்களுக்கு ஆசி அளிக்கின்ற அந்த வகையிலே, ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கின்ற வகையிலே, நான் கேட்கின்ற ஒவ்வொன்றும், நான் எதையெல்லாம் கேட்கின்றனோ அவை அனைத்தையும் என்னுடைய ஆண்டவர் எனக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு அளிக்கும் வழியிலே உம்முடைய ஆவியை அவர்கள் மேல் பொழிந்தருள்வீராக. அன்று உம்முடைய ஆவியானவர் தொடக்க காலத்திலே தொடக்க கிறிஸ்தவர்களுடன் இருந்து அவர்களை வழி நடத்தினாரோ, அதே போல இன்றும் உம்முடைய ஆவிக்காக நாங்கள் இன்று வேண்டுகின்றோம். உம்முடைய ஆவியை எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா,
தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவாய் வாருமைப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். இருளெல்லாம் அகன்றிடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். இருளெல்லாம் அகன்றிடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். வாழ்விலே புது ஒளியை நீர் தாமே அக்னியே ஆவியின் மூலமாக பொழிந்தருளும். அக்னியே அக்னி 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 அக்னியே அக்னி 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 அக்னியே அக்னி 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 அக்னியே அக்னி 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 அக்னியே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் நம்மை தயாரிப்போம். மாண்புயரில் வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாய். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. அவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாய்வும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றும் உண்டாகுக.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சகலா காலமும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க